ஆனா நம்ம நல்லக்கண் ஐயாக்கு இன்றைக்கு தமிழகமே கண்ணீர் விட்டு தன்னுடைய தகப்பனாரை இழந்து வாடி தவிக்கின்ற குடும்பம் போல் இன்று தமிழகமே கண்ணீர் விடுதுன்னா அந்த மனிதன் எந்த போஸ்ட்ல இருந்தாரு யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏன் மக்கள் மனதில் இன்றும் வாழ்கிறார்? இன்றைக்கு ஒரே வார்த்தை அவர் சொல்லணும், செவ்வானம் தன்னுடைய சூரியனை இழந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். The Communist Party will never be the same in தமிழ்நாடு without ஐயா நல்லக்கண்ணு. அரசியலில் பெரிய தலைவர்கள் நீங்கள் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்க நல்லவரா இருந்தா உங்களால முடியவே முடியாது. அதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் ஐயா நல்லக்கண்ணாக எந்த கட்சியில் இருந்தாலும் பெரிய தலைவர் ஆயிருக்க முடியாது. ஏன்னா அவர் நல்லவர். சாதிய கொடுமை எதிர்ப்பதற்கு அவர் அடித்தட்டு சாதியில் பிறக்கவில்லை. அவர் ஆதிக்க சாதி ஒன்று என்று கூறக்கூடிய சாதியில் தான் பிறந்தார். ஆனாலும் சாதியத்தை வேரோடு எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு கொண்ட ஒரு இளைஞராக கடைசி வரைக்கும் போராடின ஒரு மனிதராக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைக்கு நாம அரசியல் பேசாம நம் மத்தியில் வாழ்ந்து மறைந்து அப்படின்னு சொல்றதை விட தன்னுடைய எண்ணங்களாலும் கொள்கைகளாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு நாம வீர அஞ்சலின்னு கூட அவரை சொல்லலாம். எந்த விதமான சொன்னாலும் வீர அஞ்சலி, அமைதி அஞ்சலி எப்படி சொன்னாலும் அவருக்கு பொருந்தும். அடித்தட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, உழைக்கும் மக்களுக்காக, சாதியத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, இப்படி எங்கெங்கெல்லாம் அடக்குமுறையும் வன்முறையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய ஆழமான எதிர்ப்பை பதிவு செய்த அந்த மனிதனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகத்தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். ஒருத்தருக்கு நம்ம அஞ்சலி செலுத்துறோம் அப்படி என்றால் அவர் பெரிய தலைவராக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சாதாரணமா எல்லாத்துக்கும் எல்லாம் அஞ்சலி செலுத்திடுறது இல்லை. அப்ப நம்ம காந்திக்கு அஞ்சலி செலுத்துறோம் அப்படின்னா காந்தி தேசப்பிதாவாக இருந்தார் இல்லையா? இப்போ ஜெயலலிதா அம்மையாவுக்கு அஞ்சலி செலுத்துறோம்னா சிஎம் ஆனாங்க. கலைஞர் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தினோம்னா சிஎம் ஆனாங்க. ஆனா நம்ம நல்லக்கண் ஐயாக்கு இன்றைக்கு தமிழகமே கண்ணீர் விட்டு தன்னுடைய தகப்பனாரை இழந்து வாடி தவிக்கின்ற குடும்பம் போல் இன்று தமிழகமே கண்ணீர் விடுதுன்னா அந்த மனிதன் எந்த போஸ்ட்ல இருந்தாரு யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏ கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஏன் மக்கள் மனதில் இன்றும் வாழ்கிறார்? அவரால் நின்று ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறது கிடையாது. அதோட ஆசையும் இல்லை. ஒரு அரசியல்வாதி பதவி வேண்டும் என்றுதான், எவ்வளவு நல்ல அரசியல்வாதியாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பதவி வேணும், அந்த பதவி மூலமா தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன் தான் அரசியல்வாதி. ஆனால் பதவியே எனக்கு தேவையில்லை, எம் மக்கள் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய உயர்வு, அவர்களுக்கு கொடுமைகளும் அச்சுறுத்தல்களும் இருக்கும் பொழுதெல்லாம் எழுந்து நான் அவர்களோடு தோளோடு தோள் சென்று போராடுவதற்கு எனக்கு என் கட்சியும் ஒரு அமைப்பும் ஒரு துணைன்னு வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஐயா நல்லக்கண்ணு. இன்று அவர் நம்மோட இல்லைன்னாலும் அவருடைய கொள்கைகளை நான் பார்க்கும்போது அவரை தோழர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சுருக்குறாங்க. தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில 80 வருஷத்துக்கு மேல இருந்தாலும் அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை, தன்னுடைய பொது வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை அவர் சொல்லவே மாட்டார். அது உண்மையான ஒரு பொது வாழ்க்கை. ஐயா பெரியார் போல ஒரு பொது வாழ்க்கை, என்றுமே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையை அவர் தொடங்கினது என்னவோ காங்கிரஸ் சுதந்திர போராட்டத்துலதான். பின்பு வழக்கம் போல நிறைய பேர் காங்கிரஸ் விட்டு வெளியில வர்றாங்க. அது கூட காரணங்கள் இருந்துச்சு. அந்த காரணங்களால் சாதிய கொடுமைகளில் பார்க்கும்போது அதை எதிர்த்து துடித்து ஒரு இளைஞனாக கம்யூனிஸ்ட் கட்சியில வெளியில வந்து சேர்ந்து அன்று முதல் இன்று வரை தான் இறக்கும் தருவாய் வரைக்கும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சியிலே தொடர்ந்து பணியாற்றியவர். கட்சி மாறி இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். மாறினால் மக்கள் அவர்கள் ஏற்றிருப்பார்களா? நிச்சயமாக ஏற்றிருப்பார்கள். ஏன்னா நல்ல மனுஷன் எங்க போனாலும் நல்லவன் தான். ஆனால் செய்யவில்லை. தான் பிடித்து கொள்கை சித்தாந்தத்தோடு சேர்ந்து அந்த கட்சியில் தான் இறுதி மூச்சு வரை இருந்தார். அப்ப இன்றைக்கு ஒரே வார்த்தை நான் அவர் சொல்லணும், செவ்வானம் தன்னுடைய சூரியனை இழந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். The Communist Party will never be the same in தமிழ்நாடு without ஐயா நல்லக்கண்ணு. நீங்க சொல்லணும், ஆங்கிலத்தில் சொல்லணும், the last of the Mohicans அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் பேரியக்கத்தின் தமிழகத்தின் கடைசி தலைவர்னு அவரை தான் சொல்லுவேன். அவர் விட்டு சென்ற அந்த வெற்றிடத்தை நிரப்ப இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர் வர முடியாது என்பதுதான் இன்றைய கள நிலவரம். இதுதான் உண்மையும் கூட. நம்ம இப்படி வேதனையோட பேசுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சொல்ல தமிழகத்துல வந்து திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கு, திராவிட கட்சிகள் ஆண்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் திராவிட கட்சிகளின் தலைவரான பெரியார் ஐயாவே என்ன சொல்லுவார்னா, நான் திராவிட இயக்கம் என்று ஒன்று காணவில்லை என்றால் நான் ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் இருந்திருப்பேன்னு சொல்லுவார். அப்ப
இந்த தமிழகத்தை ஆளுகிற கொள்கை இன்றைக்கு திராவிடமாக இருந்தாலும் அதுவும் ஒரு சார்ட் ஆஃப் கம்யூனிசம் தான், சோசியல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ஒரு அரசு தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவும் இருந்திருக்கு. ஐயா நல்லக்கண்ணோட வாழ்க்கையை பார்க்கும்போது நான் இளைஞர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்தான், இந்த பூமியில் நடந்தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட உண்டு, அவரை பத்தி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பாருங்க, ஐயா நல்லக்கண்ணு அப்படின்னு. ஐயா தோழர்னு அவரை போட மாட்டேன், தோழர்னு போட்டு நிறைய பேர் அவரை சுருக்கிட்டாங்க. ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு போட்டே நிறைய பேர் இன்னைக்கு அவரை ஒரு சாதி தலைவராக்கிட்டீங்க. ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு போட்டு ஒரு சாதி தலைவராக்கிட்டீங்க. இப்படி நிறைய பெரிய மனுஷங்களை நம்ம சாதி தலைவராகவும் அவர்கள் இயக்க தலைவராகவும் சுருக்கி வச்சிருக்கோம். தயவு செய்து பண்ணாதீங்க. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை குறிச்சு நான் சொல்லியிருக்கேன், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்ப எல்லாரும் சொல்றாங்க நன்றி கெட்ட தமிழக மக்கள் ஐயா நல்லக்கண்ணு ஜெயிக்க வைக்கல. நீங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு மக்களுக்கு ஒரு கொள்கை பிடித்திருக்கும் பொழுது அந்த கொள்கைக்காக வாக்களிப்பார்கள். அப்ப தமிழக மக்களுக்கு திராவிட கொள்கை பிடித்திருக்கின்றது, அதனால திராவிட கொள்கைக்கு வாக்களித்தார்கள், அதனால கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிச்ச ஐயா நல்லக்கண்ணு பிடித்தல கிடையாது. அந்த கொள்கை தமிழகத்தில் வேரூன்றவில்லை, அந்த கொள்கைக்குள்ள இருந்ததுனால ஐயா நல்லக்கண்ணு தோத்துட்டார் எலெக்ஷன், அவரால் பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியவில்லை, சோபிக்க முடியவில்லை. ஒரு விஷயங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியலில் பெரிய தலைவர்கள் நீங்கள் ஆகிறதுக்கு உங்களுக்கு நீங்க நல்லவரா இருந்தா உங்களால முடியவே முடியாது, அதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் ஐயா நல்லக்கண்ணாக எந்த கட்சியில் இருந்தாலும் பெரிய தலைவர் ஆயிருக்க முடியாது. ஏன்னா அவர் நல்லவர், மிகவும் நல்லவராக இருந்தால் நீங்கள் பெரிய தலைவர் ஆக முடியாது. ஏன்னா ஒரு இங்கிலீஷ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, a man who is always good is bound to fail in the company of not so good men. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் நல்லவராயிருக்கிற ஒரு மனிதன் கெட்டவங்கள் மத்தியில் அழிஞ்சு போவான்னு சொல்ல, எப்பொழுதும் நல்லவராயிருக்கிற ஒரு மனிதன் நாட் சோ குட் மேன், அவ்வளவு நல்லா இல்லாத மனிதர்கள் மத்தியிலே அவனால் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லவராக இருப்பது ஒரு தகுதி உங்களுடைய வாழ்க்கைக்கு தான், உயர்வுக்கு அது ஒரு தகுதியான நிச்சயமா கிடையாது. இந்த இளைஞர்கள்ட்ட நான் சொல்றது ஒண்ணுதான், நம்ம காமராஜரை பத்தி பேசுறோம், ஐயா கக்கனை பத்தி பேசுறோம், ரொம்ப பாசிட்டிவ் ஹோரி பாசிட்டிவ் சொல்லுவாங்க, மிக பழமையான காலம். ஆனா ஐயா நல்லக்கண்ணு பத்தி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தான் கொண்ட கொள்கையில் பிடிப்போடு இருந்து லெப்ட் ரைட் விலகல. நான் ஒரு விஷயத்தை அன்னைக்கும் நான் பெருமையா சொல்லுவேன், இன்னைக்கும் பெருமையா சொல்லுவேன், அவர் இவர்லாம் சொல்ல மாட்டார். நான் பிறந்த அந்த ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் தான் ஐயா நல்லக்கண்ணும் பிறந்தார் அப்படிங்கிறத நான் மிக பெருமையா சொல்லுவேன். வேற எந்த தலைவரும் சொல்ல மாட்டேன். ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் பிறந்த மாவட்டத்துல நான் பிறந்தேன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவரை பத்தி சொல்லும் போது அவர் சாதிய கொடுமை எதிர்ப்பதற்கு அவர் அடித்தட்டு சாதியில் பிறக்கவில்லை, அவர் ஆதிக்க சாதி ஒன்று என்று கூறக்கூடிய சாதியில் தான் பிறந்தார். ஆனாலும் சாதியத்தை வேரோடு எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு துடிப்பு கொண்ட ஒரு இளைஞராக கடைசி வரைக்கும் போராடின மனிதராக இருந்தார். ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லி, உதாரணம் இல்ல, உண்மையில் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். 1995-96 வாக்குல நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு சாதி கலவரம் வந்துச்சு. இங்க இருக்கவங்களுக்கு அவரோட இன்டென்சிட்டி தெரியாது, அங்க வாழ்ந்த மனிதர்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாத்தி வெட்டிக்கிறாங்க, 2 பக்கமா ஆட்கள் சாவுறாங்க. அப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஐயா நல்லக்கண்ணு ஐயாவோட மாமனாரை வெட்டிடுறாங்க, அவர் உயிர் எழுந்து போயிருது. அப்போ பெரிய பதட்டம், அரசாங்கமும் ரிட்டாலியேட் பண்ண வேண்டியங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஐயோ நல்லக்கண்ணு மாதிரி ஒரு பெரிய தலைவரோட மாமனாரை வெட்டிட்டாங்கன்னா அப்போ லா அண்ட் ஆர்டர் மோசங்கிற மாதிரி இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சித்தரிக்குமே ஒரு சூழல் நிற்கும் போது நடுவுல பூந்த ஐயா நல்லக்கண்ணு என்ன சொல்றாரு, ஒரு மனிதன் செய்த தவறுக்காக ஒரு சமுதாயத்தை குறை சொல்வீர்களா? இது நடந்துருச்சு, இதை இத்தோட விட்டுருங்க, யாரும் இதை பெருசாக்க கூடாது, இதுக்கு ரிட்டாலியேஷன் யாரும் பண்ணக்கூடாது, அரசாங்கம் இதுக்கு மிக கடுமையான நடவடிக்கை, இது இன்னும் எரியல தீல எண்ணெய் ஊத்தாதீங்கன்னு சொல்லி டெஃப்யூஸ் பண்ண மனுஷன் ஐயா நல்லக்கண்ணு. இப்படி ஒரு நல்ல எண்ணம் உயர் பதவியில் இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு வருமா? யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில பெரிய ஆள் தான். கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இன்னொரு அன்றைக்கு பலமாக இருந்த காலம். அப்ப கூட அவரு எனக்காக இதை செய்யுங்கன்னு அவர் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் ஐயா நல்லக்கண்ணு. நான் இன்றைக்கும் சொல்லுவேன், இன்றைக்கும் சொல்லுவேன், ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா நிச்சயமாக இந்தியாவில 223 மெஜாரிட்டியா, அந்த 272 அந்த 272 சீட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கொடுக்க கூடாது. ஆனா ஒரு நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால், நீங்க இந்த தப்பா, நான் கம்யூனிஸ்ட் கிடையாதுங்க, ஆனால் ஒரு நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால் ஒரு 60-65 கம்யூனிஸ்ட் எம்பி ஆச்சு அந்த ஆளுங்க அவங்க ஆதரவுல கவர்மெண்ட் நடக்கும், அப்போதான் நாட்டில் நல்லாட்சி அமையும். ஏன்னா எல்லாருக்கும் அவங்க ஓட் பேங்க் வச்சிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட ஓட் பேங்க் காமன் மேன், உழைக்கும் மனிதன், ஏழை பாலை, விவசாயி, அந்த ஓட் பேங்குக்காக வேலை பார்த்த மனிதர் தான் ஐயா நல்லக்கண்ணு. அதனால
அவரை இந்த பவர்ஸ் டு பீன்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்கங்களை அமைக்கவும் கவிழ்க்கவும் சக்தி வாய்ந்த நபர்களுக்கு அவரை பிடிக்காது. அதனால அவரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஐயா அதை பத்தி வருத்தப்படவில்லை. அவரை தகைசால் தமிழர்னு நம்ம ஸ்டாலின் ஐயா நம்ம முதல்வர் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கும், அந்த காசையும் வாங்கி அதையும் தன்னுடைய கட்சிக்கு கொடுத்து வாழ்ந்த ஒரு மாமனிதர். அவர் எங்க சாகுறாரு? கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சாகுறாரு. தமிழக அரசு ஒரு மிகச்சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுன்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்னது தமிழக அரசு அவரை எந்த குறையும் இல்லாமல் சிறப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2 தடவை போய் பார்க்கிறாரு. அதை நான் பாராட்டுவேன். நீங்க ஐயா நல்லக்கண்ணை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் கம்யூனிஸ்ட் தலைவர் நான் கட்சியை வச்சு பார்க்காதீங்க, யாரும் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு மேதகு வாழ்க்கை, அப்படி ஒரு நியாயமான மக்களுக்கு அர்ப்பணிப்பான தவறு இல்லாத குற்றம் இல்லாத ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத மக்களுக்காக வாழ்க்கையை வாழ்ந்த மாமனிதர். அவரை போய் ஸ்டாலின் 2 தடவை பார்க்கிற எல்லா கட்சிக்காரங்க போய் பார்க்கறாங்க. ஆனா எனக்கு ஒரு வருத்தம், பாஜக அதிமுக கூட்டணி உள்ள தலைவர்கள் ஏன் அவரை போய் பார்த்தா என்ன ஆயிர போறீங்க? நீங்க என்ன ஆயிர போறீங்க? ஐயா நல்லக்கண்ணு, ஐயா நல்லக்கண்ணோட ஒரு மனிதர் உங்கள் கட்சியிலோ உங்க இயக்கங்களோ உலகம் முழுக்க எங்கேயாச்சும் இருந்தாங்க நீங்க காமிங்க. கிடையாது. இதுல அரசியல் பார்க்காதீர்கள். இளைஞர்களே, நான் உங்களுக்கு கேட்கறதா ஒண்ணே ஒண்ணு, தயவு செய்து அந்த வீடியோ, என்னோட வீடியோ நீங்க பார்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அவரை பத்தி படிங்க, தெரிஞ்சுக்கங்க. நல்லக்கண்ணு, ஜீவானந்தம், உங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க. மா மனிதர்கள், மனிதர்கள் புனிதர்மாங்களே, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். இவர்கள் வாழ்க்கையெல்லாம் நீங்க தெரிஞ்சு அவர்கள் வாழ்க்கையை போற்றுங்கள். உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க தயவு செய்து. இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் இருந்தாங்க. ஐயா நல்லக்கண்ணு இருந்தாரு, காமராஜர் இதை பண்ணினார், ஐயா கக்கன் இதை பண்ணார், இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுங்க. ஐயா பெரியார் இதை பண்ணார், இவங்க அதை பண்ண சொல்லி கொடுங்க. நல்லக்கண்ணு ஐயா பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவர் ஒரு மெழுகுவர்த்திரி. தன்னை உருக்கி தான் சார்ந்த சமூகத்து மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்து இன்று அந்த மெழுகுவர்த்திரி அணைந்தது என்று சொல்லுவதை விட சமூகம் இருட்டடைந்து விட்டு என்று தான் சொல்ல வேண்டும். அத்தகைய உத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஐயா நல்லக்கண்ணு அவர்களுக்கு எங்கள் வீர வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.